இந்த 12 நாள் கேப் விட்டதுக்கு 6 நாள்லயே போட்டுருக்கலாம்லண்ணா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக மனசு. ஆனால் பதிலடி இந்த மாதிரி இருக்கக்கூடாது, சர மாதிரியாக இருக்கணும். ரெண்டாவது இந்தியாவுன்னு சொன்னாலே அவன் பயப்படணும், அந்தளவுக்கு கொடுக்கணும். அதை அட்டாக் பண்ணது வந்து கரெக்ட் தானே. அவங்க நம்மளை அட்டாக் பண்ணாங்க, நம்ம திரும்பி அட்டாக் பண்ணுறோம். நீ என்னடா சுமூகமாக முடிக்கணுன்ற அதெல்லாம் இல்லை, அவனுக்கு போட்டே ஆகணும். பிரதமரே சரியில்லை. ஃபஸ்ட்டு பிரதமர் தான் சாவடிங்க என்னை பொறுத்த வரைக்கும். நம்ம மறுநாளே அந்த அடியை கொடுத்துருக்கணும் அவங்களுக்கு. ஏன்னா நம்ம எல்லைக்குள்ளே அவங்க பண்ணிட்டு போயிருக்காங்க. இது யாருக்கும் தெரியாமல் இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க பதிலடி மறுநாளே கொடுத்துருக்கணும். இது அரசியல்வாதிகள் நடத்தப்பட்டது தான். இது ஒருத்தரோட தொடர்பு இல்லாமல் நடக்காது. நம்ம இந்தியாவில் யாராலையும் வர முடியாது. அனவசமாக உள்ளே நம்ம உள்ளே சேர்ந்து போயிடலாம். அது பெரிய விஷயம் தானே. நம்ம இந்தியாவுக்குள்ளே வரதே பெரிய விஷயம் ஒருத்தன். ஏன்னா நம்ம எல்லாமே இருக்குது. நம்ம நினச்சா பாகிஸ்தானே இருக்காது. அந்தளவுக்கு அதுக்கான ஆயுதம்லாம் நம்மக்கிட்டே இருக்குது. அப்படி இருந்தால் நம்ம உள்ளே நம்ம ஆளுங்களை 40 பேர் சாவச்சிட்டு போயிடறாங்கன்னா அது பெரிய விஷயந்தான். அவங்க நாட்டையே அழிக்கலாம். நம்ம அந்த ஆயுதம் நம்ம கையில் இருக்குது. அதை பண்ணணும் ஃபஸ்ட்டு. இது வரைக்கும் இந்தியா பாகிஸ்தானை நம்ம நண்பர்களை தான் பார்த்துருக்காங்க. ஆனால் இப்போ அவங்களே அது மாதிரி பண்ணும்போது நம்ம பண்ணுறது நம்மளுக்கு தப்பு இல்லைன்னு தோணுது. அதான் இது என்ன தெரியுதுன்னா, யாரும் நம்ம எந்த நாடு இருந்தாலும் நம்ம நண்பர்கள் அப்படின்னு பார்க்காம அவங்க நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம அதோட டபுள் மடங்கு அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். ஒரு ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா. 42 பேருன்றது ரொம்ப கஷ்டம். அப்புறம் நம்ம திரும்பி அட்டாக் பண்ணணும், கண்டிப்பாக அட்டாக் பண்ணி ஆகணும். அது காலைல பண்ணியிருக்காங்க. அதோடைய ரிசல்ட்டு ரிவ்யூ எதுவுமே ஒன்றும் தெரில. அது தெரியணுன்னு ஈகராக இருக்கும். இந்த 12 நாள் கேப் விட்டதுக்கு 6 நாள்லயே போட்டுருக்கலாம்லண்ணா. நான் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே நடந்திருந்தா கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணியிருப்போண்ணா. இன்னும் இந்திய ஆர்மி கொஞ்சம் சீக்கிரமாக நடவடிக்கை எடுக்கணும்னு ஃபீல் பண்ணுறோண்ணா. சண்டை இருக்கணும்னா, ஆனால் தப்பு இல்லை. எல்லா நாட்டுக்காரங்களும் சண்டை போட்டுகிட்டே இருந்தால் கண்டிப்பாக சமாதானம் வராதுண்ணா. எப்போ சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோமோ கண்டிப்பாக உயிரிழப்பு போய்கிட்டே தான் இருக்குமே தவிர அந்த சண்டை கண்டிப்பாக நிற்காதுண்ணா. இது எப்படி இருக்குன்னா, ஒரு கிராமமும் இன்னொரு கிராமமும் அடிச்சுக்கோங்களேண்ணா, அந்த மாதிரி இருக்குண்ணா. எப்போ சமாதானம் வருதோ கண்டிப்பாக இந்த கண்ட்ரியும் சேர்ந்து வாழும்போது ஒரு சமாதானமான நல்ல லைஃப் போகும்ண்ணா. இது சரியான பதிலடி நான் சொல்லுவேன். இதோட பயங்கரமாக இருக்கணும். நம்ம அடுத்த வாட்டி சின்ன உசுறு போனால் கூட அவன் கை வைக்க நடுங்கணும். இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. சும்மா போய் 2 பேரும் சாவடிக்குது. இதோ 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தா 3 பேர் சாவடிச்சாங்க. ரைட் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் பதிலடி இந்த மாதிரி இருக்கக்கூடாது, சர மாதிரியாக இருக்கணும். ரெண்டாவது இந்தியாவுன்னு சொன்னாலே அவன் பயப்படணும், அந்தளவுக்கு கொடுக்கணும். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக மனசு. அதான் என்ன சொல்கிறது, இப்போ இறந்து போன 40 பேருக்கு ஆத்மா சாந்தி தெரியும். ஏன்னா இது சின்ன அழிப்பு தான். இது பெருசாக கொடுக்கணும் நம்ம அவங்களுக்கு. அப்போ தான் நம்ம இந்தியாவை பார்த்து பல பேர் போய்விடுவானுங்க. ஏன்னா அதுக்கான ஆயுதம் நம்மளுக்கு அப்துல் கலாமும் சரி, பெரிய ஆளுங்க முன்னோர்கள்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. நம்ம அதுக்கு கரெக்டாக பயன்படுத்தணும். அது பிரதமர் தான் பண்ணணும். பிரதமரே சரியில்லை. ஃபஸ்ட்டு பிரதமர் தான் சாவடிங்க என்னை பொறுத்த வரைக்கும். புரியுதா? பிரதமர் சரியில்லை. பிரதமர் சரியில்லை. நம்ம இந்தியாவில் அரசியல் சரியில்லை. அது மக்கள் தான் பார்க்கணும். மக்கள் தான் நம்ம ஆளை கரெக்டான செலக்ட் பண்ணணும். அதுக்கான சரியான அரசியல் நம்ம வைக்கணும். இப்போலாம் சொல்லலாம், அவங்க வேரியத்துக்கிறதுக்காக போட்டலாம்னு சொல்லலாம். இல்லை நம்ம நாட்டை பிடிக்கிறதுக்காக ஆல்ரெடி ஜம்மு காஷ்மீர் அவங்களுக்கு வேணுன்றதுக்காக ஒரு இடம் ஆல்ரெடி போயின்னு இருக்காது. அந்த இடம் எங்களுக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம நாடு விட மாட்டேங்குது. நம்மளுக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அதுக்காகவும் பண்ணியிருக்கலாம். எந்த வித எதிர்பார்ப்பா தான் அவங்க இஷ்டம் எப்படி பண்ணிக்கிறாங்கன்னு தெரில. நம்ம இந்தியா மட்டும்தான் எல்லோரும் இப்போ ரோட்டில் யார் போனாலும் அவங்க நம்ம அக்கா அண்ணா நம்ம அதுமாரி நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம சொந்தக்காரங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் அவங்க இல்லை, அதான் நம்ம அப்பா நம்ம அம்மா அப்படி மட்டும் அவங்க நினைக்கிறாங்க கூட பிறந்தவங்கள. ஆனால் இந்தியா நம்ம அதான் எல்லோரும் காமனாக நம்ம சொந்தக்காரங்க பார்க்குறாங்க. ஆனால் இதில் என்ன தெரியுதுன்னா, நம்ம பண்ண கரெக்டு தான். இனிமேல் நம்ம யாரும் நண்பர்னு பார்க்கக்கூடாது, நண்பரும் பார்க்கக்கூடாது, எதுவும் பார்க்கக்கூடாது. அவங்க எப்படி இருக்காங்க அதேமாரி நம்ம அதோட டபுள் மடங்கு அவங்களுக்கு எதனா செய்யணும், எதனா ரியாக்ட் பண்ணணும். இந்த பதிலடி இன்னும் பெருசாக கொடுக்கணும். இதெல்லாம் கம்மி தான். ஏன்னா நம்ம நாட்டில் இறந்து போன அவங்களோட குடும்பம் 40 பேர் சின்ன குழந்தைங்க. அவங்க அப்பா அம்மா விட்டு அவங்க அப்பா விட்டு இப்போ தனியாக இருக்காங்க, அனாதையாகிட்டாங்க குழந்தைங்க. அது கூட பெருசாக தெரியல. ஒருத்தர் அதான் என்ன சொல்கிறேன், இப்போ என்ன கூப்பிட்டாலும் என்னை போக சொன்னாலும் நான் போவேன். அதுக்கு தகுதி எனக்கு இருக்குது. நான் போய்ட்டு நான் எனக்கு இந்த விபத்தெல்லாம் பார்ப்போம், எனக்கு போகிறானு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. இதோட பெருசாக பண்ணணும், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். எனக்கு இது சரியான பதிலடி நான் சொல்லுவேன். இதோட பயங்கரமாக இருக்கணும். நம்ம அடுத்த வாட்டி சின்ன உசுறு போனால் கூட அவன் கை வைக்க நடுங்கணும். இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. சும்மா போய் 2 பேரும் சாவடிக்குது. இதோ 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தா 3 பேர் சாவடிச்சாங்க.
ரைட் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் பதிலடி இந்த மாதிரி இருக்கக்கூடாது, சர மாதிரியாக இருக்கணும். ரெண்டாவது இந்தியாவுன்னு சொன்னாலே அவன் பயப்படணும், அந்தளவுக்கு கொடுக்கணும். இங்கே அவங்க நம்மளுக்கோசம் போராடுறாங்க. நம்ம இங்கே ஃபேன் காற்றுல தூங்குறோன்னா, ஏசி போட்டு தூங்குறோன்னா அது காரணமே அவங்க தான். அவங்களாம் நம்ம இனிமேல் தூங்க முடியாது, நிம்மதி கிடைக்காது. நான் இன்றைக்கி இந்த ஜாலியாக சுற்றுறேன், நான் லவ் பண்ணுற பொண்ணு சுற்றுறேன்னா கூட அவங்க தான் காரணம். அந்த நிம்மதியை கொடுத்தவங்களுக்கு நம்ம திருப்பி எதனா செய்யணும். அதை வந்து நம்ம அரசியல், நம்ம இந்தியாவோட கவர்மெண்ட் தான் நம்ம பண்ணணும் எல்லாம் செஞ்சு. அது வந்து பிரதமரை மாற்றினாலும் பரவாயில்ல, எனக்கு அதான் நான் சொல்லணும், பிரதமரை மாற்றணும்.